ஹாய். இந்த எப்சி கொலாஜன் பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன். அது வந்து நான் என்னுடைய ரொட்டீன்ல ஃபாலோ பண்றதா, பட் என்னுடைய இன்ஸ்டா பேஜ்லயும் சரி, யூடியூப்லயும் சரி பார்த்துட்டு என்கிட்ட கேள்வி நெறைய இருந்துச்சு. இத பத்தி கமெண்ட் நெறைய பண்ணியிருந்தீங்க. டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றத. ஸோ இத பத்தி நான் ஃபுல் டீட்டெயில் உங்களுடைய கமெண்ட்ல இருக்கிற அத்தனை கேள்விக்கும் நான் இந்த வீடியோல சொல்றேன். இது வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் கேட்டிருந்தீங்க. எஃப்சி கொலாஜன் பெப்டிடைட் பாருங்க, தெரியுதா? ஸோ இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா, அண்ணா நகரில் டெர்மா க்யூர், அங்கே டாக்டர் டெர்மட்டாலஜிஸ்ட்டு தான் நான் ரெகுலராக பார்த்துக்கிறது. ஸோ அவங்கக்கிட்ட இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா டெர்மா க்யூர் அண்ணா நகர் டாக்டர் திலக் அப்படின்னு இருக்கும். ஸோ அவங்க மெடிக்கலில் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் நீங்கள் அங்கே போக முடியல, பர்ச்சேஸ் பண்ண முடியல அங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் மட்டும் தயவு செய்து எடுத்துட வேண்டாம். உங்கள் நியர்பை இருக்கிற அப்போலோ மெடிக்கலோ இல்லை மெட்ப்ளஸோ சம்திங் அங்கே போயிட்டு இதை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி, டிலே ஆனால் கூட ஆர்டர் பண்ணி நீங்கள் வந்து இந்த கொலாஜன் எடுத்துக்கலாம், இந்த சப்ளிமெண்ட்டை. அண்ட் இதோட ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா 15 பேக் இருக்குங்க. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் 15 இருக்கும். இந்த மாதிரி சேஷே இருக்கும். ஸோ இந்த 15 1800 ஓகேங்களா? இது வந்து 1 மந்த்துக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்களே கால்குலேட் டபுளாக பண்ணிக்கோங்க. இது 15 டேஸ் மட்டும்தான் வரும். இது எப்படி வந்து எடுத்துக்கிறது அப்படின்னா, மார்னிங்கில் வெறும் வயிற்றுல இது ஓப்பன் பண்ணி தண்ணியில் கலக்கி குடிச்சிக்கலாம். இல்லையா, பெட் டைமு நம்ம பெட்டுக்கு போகும்போது தூங்கும்போது இது வந்து கலக்கி குடிச்சிக்கலாம். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அருவருப்பாக கசப்பாக அந்த மெடிசின் சாப்பிட்ற ஃபீல் இருக்காது. ஓகே, நல்லா இருக்கும். டேஸ்ட்டு போட்டு குடிச்சிக்கலாம். 100 இல்லைன்னா 200 ml அந்த தண்ணியில் இது நல்லா கலக்கிட்டு அங்கங்கே உருண்டை இல்லாமல் நல்லா கலக்கிட்டு குடிச்சிட்டு படுத்துடலாம். அண்ட் இது எல்லாருமே சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறீங்க. அதுவும் மதர் ஃபீடிங் பண்ணுற மதர்ஸ் எல்லாம் சாப்பிட்லாமா அப்படின்ட்டு. நீங்கள் வந்து இது மட்டும் கிடையாதுங்க, எந்த மெடிசனாக இருந்தாலும் உங்கள் கைனகாலஜி டெலிவரி பார்த்தவங்க இல்லை நீங்கள் ரெகுலராக பார்க்குற டாக்டர்கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மதர் ஃபீட் பண்ணுறவங்க எந்த மெடிசனாக இருக்கட்டும், ஒரு டோலாவாக இருந்தால் கூட நீங்கள் அங்கே டாக்டர்கிட்ட கேட்டு தான் நீங்கள் அந்த வந்து மெடிசன் எடுத்துக்கணும். இது வந்து ஜென்ரலாக இது வந்து எல்லாருமே காமனாக மெடிசன் வந்து எல்லாருக்கும் செட் ஆகிடாது, இது ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சில பேர் கேட்டிருந்தீங்க. இதை ஆக்சுவலாக பார்க்க போனால் நான் என்னோடய ஹேர் க்ரோத்காகவும் என்னோடய ஸ்கின் க்ளோக்காகவும் இதுக்கு பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒன்று வேணும்னு டாக்டர்கிட்ட கேட்கும்போது டாக்டர் எனக்கு வந்து இது ரெஃபர் பண்ணார். எனக்கு மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கவங்க, நான் கோ ஆர்டிஸ்ட்டு, என்னோடய டெர்மட்டாலஜிஸ்ட்டு, நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரெஃபர் பண்ணுவேன்னா, ஏன்னா ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ தான் நான் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணுறது, ப்ரொமோஷன் பண்ணுறது, குட் எக்ஸ்பீரியன்ஸ், பேட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் பேசிக்காகவே என்னுடைய கேரக்டர் என்னென்னா, எனக்கு ஒரு நல்லது நடக்குது, ஒரு விஷயம் வந்து அது எதுவாக இருந்தாலும், சீரியலில் ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அந்த வாய்ப்பில் என்னால் டேட் கொடுக்க முடியல அப்படின்னா என் கூட இருக்கிற கோ ஆர்டிஸ்டோ ஃப்ரெண்ட்ஸோ இவங்க எல்லாரையும் நான் வந்து ரெஃபரன்ஸ் கொடுப்பேன். ஸோ என்னுடைய பேசிக் கேரக்டரே அதுதான். இது வந்து எனக்கு டெர்மட்டாலஜிஸ்ட்டு நல்ல ஒரு ஸ்கின்னும் சரி ஹேரும் சரி மெயின்டைன் ஆகிறதுனால எல்லாரும் கேட்பாங்க, ஸ்கின்னுக்கு என்ன பண்ணுற, ஹேருக்கு என்ன பண்ணுற அப்படின்ட்டு. கேட்குற பட்சத்தில் நான் வந்து மெயின்டைன் பண்ணுறது இங்கே தான். ஸ்கின் ஏதாவது டேமேஜ் ஆனாலும் சம்திங் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நான் சார்கிட்ட போய் அந்த டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட காமிக்கிறது. ஸோ நீங்களும் போய் பாருங்கள், நல்லா பார்க்குறாங்க அந்த டாக்டர் அப்படின்ட்டு. ஸோ அவங்கக்கிட்ட போனவங்க சில பேர், மெஜாரிட்டி நிறைய பேர் ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று கொடுங்க சப்ளிமெண்ட் அப்படின்னு கேட்கும்போது சார் இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. ஸோ இது ரெக்கமெண்ட் பண்ணும்போது காமனாக எல்லாருக்குமே இது ரெக்கமெண்ட் ஆகும்போது காமனாக இது எடுத்துக்கலாம் சப்ளிமெண்ட்டாக அப்படின்றது எனக்கும் அது புரிதல் வந்து சரி ஓகே. இது வந்து ஜென்ரலாகவே ஒரு விட்டமின் நமக்கு குறைபாடு இருக்குது, பி காம்ப்ளெக்ஸ், நமக்கு வாயெல்லாம் புண்ணாகுது, தொண்டலை புண்ணாகுதுன்னா நம்ம போய் எடுத்துக்கிறோம். சின்னதாக ஒரு தலைவலி வந்தால் நம்ம டோலை எடுத்துக்கிறோம். அதெல்லாம் தவறான விஷயங்கள் இல்லைன்னு சொல்ல. பட் செல்ஃப் மெடிசன் வந்து சில டைமில்
டக்குன்னு தேவைப்படுது இல்லையா? ஸோ அது மாதிரி பண்ணுறது. ஆனால் அது போல் அந்த தவறான விஷயங்களில் இது கிடையாதுன்றது தான் என்னோட இது. இருந்தும் நீங்கள் வந்து உங்களுடைய டாக்டர் இருப்பாங்க இல்லையா, ஃபேமிலி டாக்டர், டெர்மட்டாலஜிஸ்ட், சம்திங் டாக்டர்கிட்ட ஒரு தடவை இதை வந்து நீங்கள் ஒரு கன்சல்ட் பண்ணிக்கோங்க, இதை சாப்பிட்லாமா அப்படின்ட்டு. இதை நான் கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே நான் இது வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வந்ததில்லை. என் ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட்றாங்க, எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. இதனால் நல்ல ரிசல்ட்டு தான் வந்தது தவிர சைடு எஃபெக்ட் எதுவுமே வந்தது கிடையாது. ஸோ தாராளமாக நம்பி இதை எடுத்துக்கலாம். பட் உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க, அது பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஆனால் நான் சாப்பிட்றேன், என்னை சுற்றி இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றாங்க, நல்லா தான் இருக்குது. இது தண்ணியில் கரைச்சி குடிக்கணும். நான் அனாவசியமாக சில ரெக்கமெண்டேஷன் நான் கொடுக்க மாட்டேங்க. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தால் மட்டும்தான் நான் இது போல் கொடுப்பேன். அண்ட் இதோட லிங்க்கு கேட்டு இன்ஸ்டாகிராமில் கேட்டிங்க, லிங்க்கு கிடையாதுங்க. டெர்மாக்யூர் டாக்டர் திலக், அண்ணா நகர். இதை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், மெடிக்கலில் வாங்குங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மெடிக்கலில் இதோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா அந்த கமெண்ட்லேயே நான் பின் பண்ணி நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அதே கேள்விகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட்டில் போயிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, பின் பண்ணியிருக்கிறத. மற்றவங்க கேட்குற சேம் கேள்வியை நீங்களும் கேட்டிங்கன்னா ஸோ அந்த கேள்விக்கு பதில் அந்த கமெண்ட்லேயே இருக்கும். ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்களுடைய கொஸ்டின் இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட்டாக கேட்கலாம். இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு நான் டாக்டர் கிடையாது. நான் அப்படி இப்படின்ற மாதிரி சில பேர் நெகட்டிவாக வந்து கமெண்ட் பண்ணலாம். ஆனால் நான் டாக்டர் கிடையாது, நான் இதை பற்றி படிக்கலை. பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். இது ஒரு மெடிசன்றதுனால நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட ஃபுல்லாக கேட்டுட்டு இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நான் 3 மந்த் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு 1 மந்த் பிரேக் கொடுத்துருவேன். ஏன்னா டெர்மட்டாலஜிஸ்ட்டு இது லைஃப் லாங் போடலாம், இதனால் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. இதனால பூஸ்ட் தான் ஆகும். ஆக்சுவலாக பார்க்க போனால் இது ஜாயிண்ட்டுக்கெல்லாம் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும், நல்லா ஹெல்த்தியாக பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். ஆனால் என்னோட ஃபேமிலி டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு மெடிசனை வந்து ட்ராடாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டே இருந்தோன்னா அது வந்து ஹெல்த்துக்கு நல்லது கிடையாதுங்க, கொஞ்சம் பிரேக் பண்ணி எடுங்க அப்படின்னு. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி அந்த அட்வைஸ்க்கு ஏற்ற மாதிரி சைட் எஃபெக்டே இல்லை, டெர்மட்டாலஜிஸ்ட் சொன்னதுக்கப்புறமா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கலாம். ஆனால் என்னோடய ஃபேமிலி டாக்டர் சொன்னதுனால நான் ஒரு 1 மந்த் பிரேக் விட்டுருவேன். பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். கொஞ்சம் இது காஸ்ட்லி. ஸோ நம்ம ஹெல்த்து, நம்ம ஹேர், நம்ம ஸ்கின்னு எல்லாமே வந்து காஸ்ட்லியானது. ஸோ அதுக்கு நம்ம சம்பாதிக்கிறது கொஞ்சம் நமக்காக ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணுறதுல தப்பே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்காக நான் ஒரு விஷயம் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, என் ஹெல்த்துக்காக எனக்காக நான் பண்ணணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அதை யோசிக்கவே மாட்டேன். நான் மட்டும் கிடையாது, எல்லா பெண்களும் அப்படி இருங்க. நான் வந்து மென்று கேட்குறாங்க, மென்னுக்கு சொல்ல மாட்டீங்களா அப்படின்ட்டு. இது மென்று சாப்பிட்லாம், தப்பே கிடையாது. பட் மெஜாரிட்டி நான் பேசுகிறது எல்லாமே பெண்களுக்காக மட்டும்தான் நான் பேசுவேன், பெண்களுக்காக மட்டும்தான் ஹெல்ப்பாக இருப்பேன், பெண்களுக்காக மட்டும்தான் ஃபேவராக இருப்பேன். ஸோ அது என்னுடைய கடந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸ். பெண்கள் ரொம்ப 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 பாவப்பட்ட ஜென்மங்கள் நாங்கள்லாம். ஸோ அதுக்கு பெண்ணுக்கு எதிரின்றதை உடைச்சிட்டு பெண்ணுக்கு சப்போர்ட்ன்ற ஒரு விஷயத்த கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னுடைய இன்டென்ஷனு. ஸோ என்னால் முடிஞ்சது, நான் பணத்தளவில் நான் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலைன்னா கூட என்னால் முடிஞ்ச பணத்துக்கு மீறி சில விஷயங்கள் ஹெல்ப் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஹெல்ப் நான் வந்து அதுக்கு தகுதியானவங்களாக இருந்தாங்கன்னா அந்த பெண்ணுக்கு நான் கண்டிப்பாக என் சைடில் ஹெல்ப், சப்போர்ட் எல்லாமே நான் கொடுப்பேன். ஸோ அது மாதிரி தான் இந்த ஒரு சப்ளிமெண்ட்டும். ஸோ நம்ம முகத்தை பார்த்தா நமக்கு அழகாக இருக்கணும், அதுதான் கான்ஃபிடென்ட், ஹெல்த்தியாக இருக்கணும், அதுதான் கான்ஃபிடென்ட் நம்ம பொண்ணுங்களுக்கெல்லாம். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக. இதை நம்ம பாருங்கள், காலைல எழுந்த உடனே என்னோடய ஸ்கின் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. நான் காலைல எழுந்த உடனேயே ஜஸ்ட் ஒரு ஒரு பொட்டு வச்சுட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். என்னோடய ஸ்கின் பாருங்கள், ரிங்கிள்ஸ் ஏதாவது இருக்கா? எந்த ரிங்கிள்ஸும் இருக்காது எனக்கு.
எனக்கு வந்து தூக்கம் சரியில்லை, ரொம்ப கொஞ்சம் கவலையாக இருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆனேன்னா கண்ணுக்கீழே வந்து பல்ஜ் மாதிரி ஆகிடும். ஸோ அது நான் நிறைய தண்ணி குடித்தேன்னா ஓகே, இது என்னுடைய மிஸ்டேக்கு. நான் தண்ணி குடித்தேன்னா இந்த மாதிரி ஆகாது. ஸோ தண்ணி குடிக்காத பட்சத்தில் அப்படி இப்படி இருந்துட்டேன்னா இந்த மாதிரி ஆகும். தவிர ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் டூப்பராக இருக்கும். ஸோ கொடுக்குற சப்ளிமெண்ட்டும் சரி, சாப்பிட்ற சாப்பாடும் சரி, மேலே நம்ம பண்ணுற ட்ரீட்மெண்ட்டும் சரி, நம்மளை அழகாக வச்சுக்கும், ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை நம்ம வந்து கொண்டு போகலாம். ஹெல்த்தியாக மட்டுமே நம்ம யோசிக்கலாம். நெகட்டிவிட்டியே தள்ளி விட்டுறலாம். கூட இருக்கிற ஏதாவது ஒன்று நெகட்டிவிட்டி சுற்றிட்டு இருந்தால் கழட்டி விட்டுருங்க. கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. கூட ஒரு நெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னா அது தள்ளி விட்டுருங்க. ரொம்ப வருஷமாக பழகிட்டாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஆகிட்டோம், ரொம்ப நம்ம பற்றி வந்து சில மைனஸ் எமோஷ்னலு நெகட்டிவ் நமக்குள்ளே இருக்கிற சில மனுஷங்கன்னா நெகட்டிவ் கேரக்டர் உள்ளுக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் திருத்திக்கிட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம பாசிட்டிவாக நடந்துட்டு போவோம். ஸோ நம்மளுடைய எல்லா மைனஸும் ப்ளஸும் தெரிஞ்சுட்டு கூட ஒன்று ட்ராவல் ஆகும். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதை அவாய்ட் பண்ண முடியாத சூழ்நிலை நாம் இருக்கோம். கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க, அவாய்ட் பண்ணி போங்க. அதனால் எந்த 7 வந்தாலும் அந்த 1 நாள் 2 நாள் 3 நாள் தான், அதுக்கப்புறமா அது சரியாயிடும். ஸோ இதுவும் நமக்கு ஹெல்த்து சம்மந்தப்பட்டது தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம கூடவே வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்மளை மன அளவில் நமக்கு பாதிப்பு வரும். நமக்கு என்றைக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும், டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கூட இருக்கிறவங்களும் ஒழிச்சு கட்டிட்டு ஃப்ரீயாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரகசியத்தை நமக்குள்ளே வச்சுக்கலாம். யாருக்கிட்டையும் நம்ம வந்து சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. சரிங்களா? ஹெல்த்தியாக நல்லதாக ஒரு விஷயங்களை நோக்கி நம்ம போகலாம். நம்மளால் முடிஞ்சது சில பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். இல்லைன்னா மூடிக்கிட்டு சும்மா உட்காந்துக்கலாம். ஓகேங்களா? யாருக்குமே வந்து கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம், சிரமத்தை கொடுக்க வேண்டாம், அதை பார்த்து ரசிக்கவும் வேண்டாம். நம்ம மனுஷங்களாக பிறந்துட்டோம். ஸோ கொஞ்சமாவது மனுஷ பிறவியில் இருக்கிற கொஞ்சமாவது குணம் அது நமக்குள்ளே வச்சுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. பாய்.